Yes, you forced me to have sex with you. Did I hold you down? You did hold me down. You did tie me up. You did attack me, and you did break into my home when I was sleeping. ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சரியா மார்ச் 10, 2017 அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடால இரவு மணி 9 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அந்த அமைதியான இரவு வேளையில தங்களுடைய டின்னரை முடிச்சுட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகலான்னு எல்லாரும் தயாராகி கொண்டு இருந்தாங்க. அப்படிதான் அலிசாவுடைய வீட்லயும் தடபுடால்னு டின்னரோடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப ஆரவாரத்தோடையும் ஒரே சத்தத்தோடையும் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகள் லிவிங் ஹால்ல உட்காந்து அரட்டை அடித்தபடியே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அலிசா தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியுமே இவங்களும் அந்த குழந்தைகள் கூட சேர்ந்து லிவிங் ஹால்ல உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே அலிசாவுக்கும் அங்க இருந்த சில குழந்தைகளுக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால அந்த லிவிங் ஹாலுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு ரூம்ல அந்த குழந்தைகளை தூங்க வச்சிருக்காங்க. மேற்கொண்டு அவங்களுடைய மூத்த மகளான 14 வயது இருந்த ஆர்டனுக்கு மட்டும் தூக்கம் வராததுனால நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு என்னுடைய ரூம்ல போய் நான் தூங்கிடுறேம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ரொம்பவும் டயர்டோட இருந்த அலிசா சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோட, முக்கியமா குழந்தைகள்லாம் செக்யூரா தான் இருக்காங்க அப்படின்ற நிம்மதியோட தன்னுடைய ரூம்ல போய் அன்னைக்கு தூங்கி இருந்திருக்காங்க. பட் அந்த இரவு தான் தன்னுடைய வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒரு இரவா அலிசாவுக்கு மாறப்போகுதுங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹாலில் ஒழிச்சுக்கிட்டு இருந்த டிவி சத்தம் மெல்ல மெல்லமா அடங்க ஆரம்பிச்சு அந்த வீடே அமைதியிலையும் இருட்டலையும் மூழ்கணுச்சு. சரியா நள்ளிரவு 1 மணி வாக்குல ஒரு கருப்பு உருவம் அந்த வீட்டோடைய பிரெஞ்சு விண்டோ வழியா எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இது தெரியாம அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருப்பு உருவம் நேரடியா போன இடம் எதுனா அலிசாவுடைய பெட்ரூம். அலிசாவுடைய பெட்ரூமை திறந்துட்டு உள்ள போன அந்த உருவம் நீண்ட நேரமா அலிசா என்ன பண்ணுது, எப்படி தூங்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அலிசாவுக்கும் தன்னுடைய ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுனால திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு உருவம் அந்த இடத்துல நிக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து மிரண்டு இருந்த அந்த அலிசா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற 1000 கேள்விகளோட அங்கிருந்து அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த உருவம் அவங்கள பயங்கரமா கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சு தனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே இந்த சித்திரவதைகள் எல்லாமே அந்த வீட்டில் 18 மணி நேரம் கிட்ட அலிசாவுக்கு நடக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபைனலி அந்த உருவம் 18 மணி நேரம் கழிச்சு இரவு ஒரு 8:30 மணி வாகல, அதாவது சரியா மார்ச் 11, 2017 இரவு 8:30 மணிக்கு கிட்டத்தட்ட 1 நாட்கள் கழித்து இந்த அலிசாவை அந்த உருவம் வெளியில அழைச்சிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அலிசாவுடைய அந்த டார்க் ப்ளூ கலர் எஸ்யூவி கார்ல உட்கார வச்சு அவங்களுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டி விட்டுட்டு அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு நேரடியா வேக்ரீன்ஸ் என்ற ஒரு மெடிக்கல் ஸ்டோருடைய கார் பார்க்கிங் கிட்ட போய் நிப்பாட்டி இருந்திருக்கு. அதுல இருந்து இறங்கின அந்த ஆள் ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட நிலையிலையும் கருப்பு கலர் டிஷர்ட் போட்ட நிலையிலையும் இங்கிலீஷ் படத்துல வரக்கூடிய ஜேசன் சதா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவ தோற்றத்துல அந்த ஆள் வேக வேகமா நடந்து வரத அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்த ஸ்டாஃப் பார்த்திருக்காங்க. முக்கியமா அந்த ஸ்டோர்ல இருந்த சிசிடிவிலுமே இது அனைத்துமே பதிவாக ஆரம்பிச்சது. அந்த ஆள் நேரடியா அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல நுழைஞ்சதும் சில சளி மாத்திரைகளை வாங்கி கொண்டு ஒரு சில நிமிடத்திலேயே அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து வெளியில வந்திருக்கு. பட் அந்த வெளியில வந்த அடுத்த செகண்டே நேரடியா தன்னுடைய காரை நோக்கி அந்த நபர் ஓட ஆரம்பிச்சான். அதுக்கான காரணம் என்னன்னா அலிசா தன்னுடைய கைகால்கள்ல கட்டி இருந்த கயிறுகளை விளக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ரோட்ல இறங்கி அங்க இருந்த ஆட்கள் கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததும் தான் அந்த ஆள் வேக வேகமா அலிசா கிட்ட ஓடி அலிசாவை அப்படியே கொத்தா தூக்கி காருக்குள்ள அப்படியே மூட்டையை தூக்கி போடுற மாதிரி போட்டு காரை உடனடியா அங்கிருந்து எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுது. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த வேக்ரீன்ஸ் மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்த சில ஸ்டாஃப் பார்த்ததுனால உடனடியா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்றாங்க. அந்த கால்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஆபீசருமே மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்து அந்த சிசிடிவியை கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அன்னைக்கு அலிசாவை கடத்தினது யாரா இருக்கும்? அலிசாவை எதனால அந்த ஆள் கடத்தினா? அலிசாவுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2017 புளோரிடா மக்களால மறக்கவே முடியாத ஒரு மர்மமான திகில் நிறைந்த வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது அது ரிலேட்டடான கமெண்ட்ஸுமே மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாக வரலன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கடத்தப்பட்ட இந்த அலிசா 1995 ஃபெடலோஃபியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ட்ரேவர் சம்மர்ஸ் அப்படின்ற ஒரு ஆளை மீட் பண்ணுறாங்க. இந்த பையனுடைய பழக்கம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பயங்கரமாக அவங்களுடைய காலேஜ் லைஃப் நல்லா போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் கிட்ட இந்த 2 பேரும் டேட் பண்ணிட்டு சரியா 2001 இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 14 வயது சிறுமி அந்த வீட்டில் இருந்தான்னு சொன்னல, அந்த முதல் மகளான ஆடன் பிறந்திருக்காங்க. இந்த ஆடனுக்கு அடுத்தபடியா லாண்டன், பிரின், கிரேடி, கூப்பர் அப்படின்னு அடுத்தடுத்து 4 குழந்தைகள் கிட்ட பிறந்திருக்காங்க. இப்படியே 5 குழந்தைகள் கூட கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப கேரிங்காவும், ரொம்ப லவ்வோடையும் தான் இந்த குடும்பத்தார்கள் புளோரிடால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல இந்த ட்ரேவர் சில ஸ்விம்மிங் பூல் டிசைனிங் பண்றது, இதை தவிர ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு வரதுனால பல இடங்களுக்கு இவங்க மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலி இவங்க புளோரிடால இருக்கிற ஊர்ல தங்கியிருந்த நேரத்துல தான் இந்த அலிசாவை அந்த மர்மமான உருவம் கடத்திட்டே போயிருந்திருக்கு. அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு உடனடியா அந்த ஸ்டோர்ல வந்து அங்க இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல அலிசாவுடைய முகம் வந்து அந்த அளவுக்கு சரியா தெரியல. ஆனா அந்த பிளாக் டி-ஷர்ட் போட்டிருந்த ஆளுடைய முகம் வந்து நல்ல பதிவா இருந்துச்சு. ஸோ இதனால அந்த ஆள் யாரு, அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் இதை தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாஃப் கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அது யாருடைய கார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது வேற யாருடைய எதுவும் இல்ல, அலிசாவுடைய காருங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சில போலீஸ் ஆபீசர் அலிசாவுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு கிரைம் நடந்த மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. அதே சமயம் அங்க இருந்த சிசிடிவியை பார்க்கும்போது இந்த ஆள் ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த அலிசாவை தன்னுடைய காருக்குள்ள ஏத்திட்டு போறது வந்து பதிவாக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகள் எப்படி வெளியேறினாங்க அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பட் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்தப்போ எந்த பொருட்களும் கலையாதபடி தான் இருந்திருக்கு. முக்கியமா அலிசாவுடைய ரூம்ல மட்டும்தான் சில பொருட்கள் கலைஞ்சிருக்கே தவிர மற்றபடி வேற எந்த ரூம்லயுமே பொருட்கள் கலைஞ்ச மாதிரியான எந்தவித தடயமும் தெரியவே இல்லை. அதே சமயம் அந்த வீட்டில் இருந்த நகையோ பணமோ அப்படி இல்லைன்னா விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட மாதிரியான எந்தவித தடயங்களும் அங்க காணப்படவே இல்லை. ஆனா அந்த வீட்டோடைய பிரெஞ்சு விண்டோ மட்டும், அதாவது அந்த மர்ம மனிதன் அந்த வீட்டுக்குள்ள வந்தான்ல, அந்த டோர் மட்டும் ஓபன் செய்யப்பட்ட நிலையில இருந்திருக்கு. இப்போ போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த தகவலை அலிசாவுடைய கணவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் போலீஸுக்கு ஒரு ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த வீட்டோடைய டோரை திறந்தது யாருன்னா அலிசாவுடைய மூத்த மகளான ஆடன் தான். உன்னுடைய அப்பா எங்க, உன்னுடைய அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சில ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாமே ஆடன் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. இப்படி ஒரு பக்கம் இந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டே இருந்த நேரத்தில் இந்த போலீஸ் அதிகாரிகள் தேடுற அலிசாவுடைய கார் அந்த வீட்டில் இருந்து ஒரு 30-40 மைல் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல யாரோ தெரியாத ஒருத்தருடைய வீட்டில் ஒரு டார்க் ப்ளூ கலர் எஸ்யூவி கார் ஒன்று நீண்ட நேரமாக நின்றுகிட்டு இருக்கு, அதில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சதுனால போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு காரை திறந்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ள அலிசாவும் அந்த மர்ம மனிதனும் ரத்த காயத்தோட ஒருத்தர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலையும்
இன்னொருத்தர் மணிக்கட்டு அறுக்கப்பட்ட நிலையிலையும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதில் போலீஸுக்கு இருந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மர்ம மனிதன் வேற யாரும் கிடையாது, இந்த அலிசாவுடைய கணவரான டிரேவர் தான். காயத்தில் இருக்கிற அந்த 2 பேரையும் மீட்டு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காரை தரோவா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு லெட்டருமே போலீஸுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது இந்த 5 குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்கணும், நாங்க அவங்களுக்கு தகுதியானவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரியும், அந்த நாட்டில் இருந்து எங்கேயோ எஸ்கேப் ஆகி போற மாதிரியும் எழுதப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டிரேவர் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் தான் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. தொடர்ந்து இந்த கணவன் மனைவி கிட்ட ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஆட்ரின் கிட்ட விசாரணை பண்ணும்போது பல உண்மைகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. அது என்னென்ன, அவங்களுடைய கன்ஃபெஷன்ல என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா 2016 பிப்ரவரி மாதம் இந்த வருடத்துல தான் அலிசா மற்றும் டிரேவருடைய அந்த காதல் திருமணம் முடிவுக்கு வரவே ஆரம்பிச்சது. இந்த 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு பிரியலான்னு நினைச்சாங்க. இதுக்கான காரணம் யாருன்னா இந்த டிரேவர் மட்டும்தான். இந்த டிரேவர் ஆரம்பத்தில் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 5 குழந்தைகள் பெற்றுக்கிட்டா நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல கேரிங், ஒரு நல்ல லவ் இருக்கும் அப்படின்னு இந்த அலிசா நினச்சிருக்காங்க. ஆனால் நாட்கள் நகர நகர இந்த டிரேவருடைய கட்டுப்பாடுகள் எல்லாமே பயங்கரமாக எரிச்சலை கிளப்பக்கூடிய விஷயத்தை தான் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த டிரேவர் அலிசா மேலே வச்சிருந்த அந்த பொசசிவ்னஸ் தான். இந்த பொசசிவ் வந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, அதாவது ஆம்பளையா இருக்கிற யாருக்கிட்டையுமே தன்னை தவிர வேற யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வக்கரமான ஒரு எண்ணம் இவனுக்கு வர ஆரம்பிச்சது. இதோட விளைவாதான் அந்த பொண்ணு எங்க போறாங்க, யாருக்கிட்ட பேசுறாங்க, Facebookல யாருக்கிட்டையாவது ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதுல ஆண்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அலிசாவை நோட்டமிட ஆரம்பிச்சான். அதே சமயம் அவங்களுடைய செல்போன், அவங்களுடைய கார், அவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவன் ஆக்கிரமிச்சு இவனுடைய கண்ட்ரோல்ல எடுத்து அந்த பொண்ணை வெளியிலே விடாம 24 ஹவர்ஸும் கண்காணிக்கிற மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்தை தான் இந்த டிரேவர் பார்த்துக்கிட்டு இருந்தான். நாளாக நாளாக இது எல்லாமே அலிசாவுக்கு ஒரு எரிச்சலை தான் கிளப்ப ஆரம்பிச்சது. என்னதான் இந்த டிரேவர் வெளியூருக்கு வேலைக்கு போனாலும் கூட தன்னுடைய மனைவி யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருப்பாளா, யாராவது வீட்டுக்கு வருவானா அப்படின்ற மாதிரி ஒரு பொசசிவ்னஸும் தேவையில்லாத சந்தேகமும் அவனுடைய மனதுக்குள்ள ஓட ஆரம்பிச்சு இந்த அலிசாவை தேவையில்லாம நோக்கடிக்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல தான் வேலை விஷயமா ஒரு வாரம் வெளியூர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அலிசா நேரடியாக தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அங்க உள்ள ஒரு மகளிர் அமைப்பு கிட்ட போயிட்டு தனக்கு அந்த வீட்டில் டொமஸ்டிக் வைலன்ஸ்லாம் நடக்குது, என்னை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான், என் மேல தேவையில்லாம சந்தேகப்படுறான், பொசசிவ்ன்ற பேர்ல என்னை அடிமத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தனக்கு நடக்கிற சித்திரவதைகளையும் எதிர்த்து கேள்வி கேட்டப்போ அவன் தன்னை அடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அலிசா அங்க இருந்த அமைப்பு கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அலிசா இந்த டிவோர்ஸை அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த டிவோர்ஸ் நடக்கிற நேரத்துல 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு சண்டை வெடிக்க ஆரம்பிச்சது. ஃபைனலி ஒரு நாள் இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கானா, நான் வந்து டிவோர்ஸுக்கு சம்மதம் தரேன், நான் கையெழுத்து போட்டு தரேன், நீ என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நம்பி ஒரு நாள் இந்த அலிசா அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த சைனிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அலிசா கூட ஒரு பயங்கரமான கான்வர்சேஷனை ஏற்படுத்தியிருக்கான். இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமான இந்த டிரைவர் உடனடியாக அந்த பொண்ணை பெட்டில் தள்ளி இவன் மறைச்சு வச்சிருக்கிற பட்டாக்கத்தியை எடுத்து அந்த பொண்ணுடைய கழுத்துல வச்சு மிரட்டி, இதை பத்தி நீ வெளியில சொன்னீன்னா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அச்சுறுத்தி தான் அந்த வீட்டில் இருந்தே அனுப்பி இருந்திருக்கான். இப்படியே இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை பயங்கரமா நாளாக நாளாக வெடிச்சுக்கிட்டே போகுது. தனக்கு கிடைக்காதவ, தன்னை விட்டுட்டு போனவ இனி யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு வன்மமும் கோபமும் இந்த டிரைவருக்கு பயங்கரமா அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த அலிசாவுடைய 5 குழந்தைகளும் அம்மா பக்கம் தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. பட் அந்த நேரத்துல கோர்ட்ல அப்பாவுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லப்பட்டதுனால இந்த குழந்தைகள் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இந்த டிரைவருடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணமும் இந்த டிரைவர் தான். ஏன்னா பயங்கரமான ஒரு நடிப்பை போட்டு தான் நல்லவன் மாதிரியும் அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம், நான் எந்தவித பிரச்சனையுமே பண்ணல அப்படின்னு அவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சான். முக்கியமா அவங்களுடைய மூத்த மகளான 14 வயது நிறந்த ஆடனை.
இப்படி இந்த ஆடனும் அவங்களுடைய சிபிலிங்ஸும் மாறி மாறி தன்னுடைய அப்பா வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு நாள் இந்த ஆடன் கிட்ட டிரைவர் என்ன சொல்றான்னா, நடந்த எல்லாத்துக்குமே அம்மா தான் காரணம், நான் எந்த தப்புமே பண்ணல, பட் நான் அதை எல்லாத்தையுமே மறந்து நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால அம்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தரியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆடனும் சரி நான் ஒரு நாள் வீக்கெண்டுக்கு அம்மாவுடைய வீட்டுக்கு போறான், அங்க போனதுக்கு பிறகு நீங்க வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றானா, நீ ஜன்னலை மட்டும் ஓபன் பண்ணி வை, நான் நள்ளிரவு நேரத்தில் அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வந்துடுறேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஆடன் தன்னுடைய தம்பியான லேண்டன் அப்பாவான டிரைவர் கூட ஒரு குரூப் சாட் ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல தான் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த டிரைவர் பிளான் பண்ணபடியே தன்னுடைய மகளான ஆடன் மற்றும் பிரின் கிரேடி அப்படின்ற இந்த 2 குழந்தைகளையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ ஆடன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு லிவிங் ஹாலில் உட்காந்து நீண்ட நேரம் டின்னர்லாம் முடிச்சதுக்கு பிறகு டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ இந்த டிரைவரும் மெசேஜ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த ஆடன் நான் விண்டோலாம் திறந்து வச்சுட்டேன், நீங்க வரப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இவன் நள்ளிரவு 1 மணி வாகல எல்லாரும் தூங்கின நேரத்தில் இவன் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அப்போ ஆடன் கிட்ட இவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, கார்ல வந்து லேண்டன் தனியா உட்கார்ந்துருக்கான், நீ அவனை போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த பொண்ணுமே அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அந்த கார்ல போயிட்டு நீண்ட நேரமா உட்காந்து செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த டிரைவர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆஷாவுடைய முழு கண்ட்ரோலையும் எடுக்க ஆரம்பிச்சான். பட் அப்பா வந்து சமாதானம் தான் பேச போயிருக்காரு, நம்ம ஒன்னா வாழ போறோம் அப்படின்னு இந்த ஆடன் நீண்ட நேரமா சந்தோஷத்தோட இருந்தாங்க. பட் நேரம் ஆக ஆக அப்பா சமாதானம் பேசின மாதிரி தெரியவே இல்லை. இதனால ஒரு 4 மணி வாகல மெசேஜ் பண்ணி பார்த்துருக்கா, என்னாச்சு அம்மா கிட்ட பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க அம்மாவை எப்படி எழுப்புறதுனே தெரியல, அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி வாகல மறுபடியும் மெசேஜ் பண்ணும்போது அம்மா கூட நான் சமாதானம்லாம் பேசிட்டேன், கொஞ்சம் நேரம் எடுக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆடனுக்கு என்ன தோணுதுன்னா, தன்னுடைய கடைசி தம்பியான கூப்பர் வந்து அப்பாவுடைய வீட்டில் தனியா தூங்கிட்டு இருக்கான், அவன் எழுந்திருக்கிறதுக்கு நேரம் ஆயிடும், இன்னும் அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் இன்னும் அம்மா கூட பேசுறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது, அதனால நீ இப்போ இந்த குழந்தைகள் எல்லாருமே அழைச்சிக்கிட்டு நம்முடைய வீட்டுக்கு போயிட்டு கூப்பரை நீ பார்த்துக்கோ, நான் அம்மாவை அழைச்சிக்கிட்டு சீக்கிரமாகவே வந்துடுறான் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் இருந்த மற்ற குழந்தைகள் எல்லாருமே அழைச்சிட்டு இந்த டிரைவர் தன்னுடைய காரில் ஏற்றி விட்டுட்டு வெறும் 14 வயது இருந்த ஆடனை அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லியிருந்திருக்கான். ஆடனுக்கு அந்த நேரத்தில் டிரைவிங் தெரியும், ஆனால் ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலோ அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாலோ நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடும். அந்த விபரீதம் எதுவுமே தெரியாம 14 வயது இருந்த அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி அன்னைக்கு காரை எடுத்துட்டு போக சொல்லியிருந்திருக்கான். ஆடனுமே வேற வழி இல்லாம தன்னுடைய மற்ற சிப்ளிங்ஸ் அழைச்சிக்கிட்டு நேரடியா அப்பாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. சரியா ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த அப்பா வீடு வந்து சேரவே இல்லை, நான் ஆஃப்டர்நூன் கிட்ட வந்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி டிரைவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமும் அப்பா அம்மா யாருமே அந்த வீட்டுக்கு போகல. இதனால அலிசாவுக்கு ஒரு வித பயத்தை தான் கிளப்ப ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல மறுபடியும் மெசேஜ் பண்ணி பார்க்கும்போது நான் நைட்டுக்குள்ள அம்மாவை அழைச்சிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதை நம்பி இந்த ஆடன் அந்த வீட்டுல தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல இல்ல. ஆனா அந்த வீட்டோடைய டோர்பெல் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சரி நம்மளுடைய அப்பா அம்மா தான் வந்துட்டாங்க அப்படின்னு ஆசையா வேக வேகமா ஓடி அந்த டோரை திறந்து பார்க்கும்போது வெளியில பார்த்தா போலீஸ் வந்து நிக்கிறாங்க. உன்னுடைய அப்பா அம்மா எங்க, உன்னுடைய அம்மாவை யாரோ கடத்திட்டாங்களாமே, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடன் அதை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த டிரைவருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 11 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுல முக்கியமா அந்த அலிசாவை கொலை முயற்சி பண்ணது, அவங்கள கடத்தினது, அவங்களுடைய கார்லயே அவங்கள கடத்திட்டு போனது, இதை தவிர அந்த மைனர் பொண்ணான ஆடனை கட்டாயப்படுத்தி காரை ஓட்ட வச்சது, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த வீட்டு விண்டோவை திறக்க வச்சது, மேற்கொண்டு இந்த அலிசாவுடைய வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சது, அவங்கள பிசிக்கலி மென்டலி டார்ச்சர் பண்ணது, பாலியல் ரீதியா துன்புறுத்தினது
அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்குக்கான ட்ரையலே சரியா 5 வருஷம் கழிச்சு தான் நடக்க ஆரம்பிச்சது. இதுல லாயரே வேண்டாம், நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இந்த ட்ரேவரே தனக்காக வாதாட ஆரம்பிச்சான். ஸோ இந்த நேரங்கள்ல தன்னுடைய குழந்தைகள் கிட்ட கொஸ்டின்லாம் கேட்கும்போது தான் நல்லவன் மாதிரியும் ரொம்ப கேரிங்கான அப்பா மாதிரியும் ஒரு சிரிச்ச முகத்தோடையே அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சான். இதுல உண்மை என்னன்னா இது அனைத்துமே அவனுடைய ஃபேக்கான முகம்தான். அலிசா கிட்டையும் அதே மாதிரியான கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் ட்ரேவர் அலிசா கிட்ட நான் உங்ககிட்ட வலுக்கட்டாயமா உடலுறவு கொண்டனா அப்படின்னு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி இந்த கேள்வியை கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அலிசா ஆமான்னு பதில் சொல்லியிருக்காங்க. Did I threaten you or force you to have sex with me? Yes, you forced me to have sex with you. Did I hold you down? You did hold me down. You did tie me up. You did attack me, and you did break into my home when I was sleeping. You me. So you're calling it? It is. That is the definition of to come into someone's home and attack them and tie them up and then have sex with them. That is the definition of. ஆரம்பத்துல நோ சொல்லக்கூடிய கேள்விகளா அவன் கேட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஆமான்னு பளிச்சுன்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ற விதமா இந்த டிரைவரும் நமக்குள்ள நடந்தது எப்படி கட்டாயப்படுத்தி நடந்ததா இருக்கும், அது நார்மல் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நீ என்னை கட்டாயப்படுத்தி தான் பண்ண, என்னுடைய கைகால்களை கட்டி போட்டு கட்டாயப்படுத்தி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது ஆமா என்னுடைய வீட்டில் அத்துமீறி நுழைஞ்சி என்னுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டி போட்டு என்னை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமே என் கூட ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் வச்சினா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இந்த டிரைவர் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஃபைனலி இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் 14 வயசுல இருந்த ஆடன் 20 வயசு இருக்கும்போது நல்லா மெச்சூர் ஆனதுக்கு பிறகு நீதிபதி முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நான் மட்டும் அந்த விண்டோவை திறந்து வைக்கலனா இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காது, இந்த மொத்த விஷயத்துக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன், என்னுடைய ஃபேமிலி ஒன்னா சேரணும்னு தான் நான் நினைச்சேன், ஆனா என்னுடைய அப்பாவுடைய இந்த தப்புனால இப்போ எல்லாருமே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வேதனையோட அழுதபடி கில்ட்டா சொல்லியிருந்திருக்காங்க. பட் அதுக்கு நீதிபதி நீ கில்ட் ஆகிறதுக்கு எந்தவித அவசியமே கிடையாது, முழுக்க முழுக்க தவறுகள் அனைத்துமே உன்னுடைய அப்பா கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இந்த டிரைவருக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுனாலையும் எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலையும் 3 ஆயுள் தண்டனையும் 224 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அதாவது பரோலே இல்லாத ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த டிரைவர் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். அலிசாவுடைய ரூமுக்குள்ள இந்த டிரைவர் நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பயங்கரமா அங்க இருக்கிற ஒயராலையும் கிறிஸ்மஸ் லைட்டாலையும் கட்டி போட ஆரம்பிச்சான். அதே சமயம் அந்த பெண்ணுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணி இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் கோபத்துல தலையணியை அந்த பொண்ணுடைய முகத்துல வச்சு அமுக்கி நீண்ட நேரமா அவங்க மயக்கமாகிற அளவுக்கு அமுக்கி இருந்திருக்கான். பட் ஒரு கட்டத்துல நம்ம இறந்துதான் போயிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது இந்த டிரைவர் அந்த தலையணையை எடுத்திருக்கான். அந்த நேரத்துல அலிசா தன்னுடைய 5 குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு என்னை கொன்னுடாத, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி தான் அந்த பொண்ணுக்கிட்ட வலுக்கட்டாயமா அவனுக்கு தேவையான இச்சைகள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை மென்டலி எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதே சமயம் நான் போட்டில் இந்த நாட்டை விட்டு தப்பிக்க போறேன், அது வரைக்கும் நீ என் கூட வா, உங்க எல்லாருமே நான் விட்டுட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்கான். அதே சமயம் அங்கிருந்து அலிசாவுடைய மொபைலை எடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்கான். ஸோ ஃபைனலி ஒரு 18 மணி நேரம் கழிச்சு அந்த வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு இவன் பக்கத்துல இருக்கிற அந்த வேகிரீன்ஸ் மெடிக்கல் சென்டருக்கு போறான். அங்க இவன் போவதற்கான காரணம் என்னன்னா இந்த அலிசாவை முழு டைமும் மயக்கத்திலே இருக்க வைக்கணும்னு நினைச்சான். ஸோ இதன் காரணமாக தான் கோல்டு மெடிசன் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிருக்கான். அந்த நேரத்தில் இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அலிசா பின்பக்கம் கட்டி இருக்கிற கயிறுகள்லாம் விலக்கி விட்டுட்டு உதவிக்காக கீழே இறங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இறங்கி இந்த மாதிரி கத்துறத பார்த்து ஆத்திரமான டிரைவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேக வேகமா அவங்கள அப்படியே கொத்தாளி காருக்குள்ள போட்டு இவனையுமே காரை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சான். அதன் பிறகு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நீ என்ன பண்ண அலிசா, நீ உனக்கு பிடிச்சதானே என் கூட வரேன்னு சொன்ன, எதுக்காக இப்படி ரோட்ல இந்த மாதிரி கெஞ்சின, என்னை மாட்ட வைக்கணும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கோபத்தோடையே அங்கிருந்து ஒரு ரேசர் பிளேடை எடுத்து அவங்களுடைய மணிக்கட்டை அறுத்து விட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 2 நாட்கள் வரைக்கும் அங்க நிப்பாட்டிட்டு கார்லயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனலி யாரோ தெரியாத ஒருத்தருடைய வீட்டில் போயிட்டு அவங்களுடைய காரை பார்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துலயுமே அவங்களுக்குள்ள பயங்கரமான கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன்,
ஆனா அந்த லவ்வுக்கு நீ தகுதியே இல்லாதவ, என்னுடைய சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அங்க இருக்கிற கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்திருக்கான். சரியான நேரத்துல போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இந்த 2 பேரையுமே காப்பாத்தி இருந்திருக்காங்க. இந்த ட்ரேவருடைய தேவையில்லாத சந்தேகம், பொசசிவ்னஸ் அவனுடைய லைஃப்ல ஒரு நல்லா இருந்த குடும்பத்தை எந்த மாதிரி நடுத்தருவில் கொண்டு நிறுத்திருக்குன்னு பாருங்க. இப்போ இவனும் சந்தோஷமா வாழாம தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தேவையில்லாம வாழ்நாள் முழுக்க சிறையில கம்பி எண்ண போறான். நாட்கள் நகர நகர அலிசாவும் மேத்யூசன் அப்படின்ற ஒரு ஆளை திருமணம் பண்ணி கொண்டு அமெரிக்காவில் தற்போதைக்கு தன்னுடைய 5 குழந்தைகள் கூட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஃபைனலி இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவையில்லாத சந்தேகமும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாம ஏற்படுற இந்த பொசசிவ்னஸும் என்னைக்குமே ஒரு பெரிய ஆபத்தை தான் கொடுக்கும். அது ஒருத்தருடைய மனதை பெரிதளவுக்கு பாதிக்க வைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகமும் தேவையில்லாத பொசசிவ்னஸும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க இந்த அலிசாவுடைய கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த அலிசாவுடைய லைஃப்ல நடந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லயும் நடந்திருந்தா அதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.